வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தென்னிந்தியா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவோட நேஷ்னல் க்ரஷ் ராஷ்மிகா மந்தானாவோட சுவாரஸ்யமான வாழ்க்கை பயணத்தை பற்றி தான். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி கோடிக்கணக்கான ரசிகர்களோட மனசை கொள்ளையடித்த இவங்களோட வெற்றி பயணம் எப்படி ஆரம்பிச்சது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஷ்மிகா மந்தானா அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கூர்க்குங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராஜ்பேட்டைங்கிற ஒரு அழகான ஊரில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 1996 பிறந்திருக்காங்க. ராஷ்மிகா அவர்களுடைய தந்தையோட பேர் மதன் வந்தனா, அம்மாவோட பேர் சுமன் வந்தனா. இவங்களுக்கு ஷிமான்கிற ஒரு குட்டி தங்கச்சியுமே இருக்காங்க. இவங்க கூர்க்கில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்கூலில் படிச்சுட்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய MS ராமையா காலேஜில் சைக்காலஜி அண்ட் ஜேர்னலிசம் முடிச்சிருக்காங்க. சின்ன வயசில் ராஷ்மிகா குடும்பம் ரொம்ப பொருளாதார கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை வீடு மாற வேண்டிய சூழல் கூட அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் இப்போது அவங்க ஒரு இடத்துல கூட நிலையாக இல்லாமல் பிஸியாக உழைக்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போது க்ளீன் அண்ட் கிளியர் ஃப்ரெஷ் ஃபேஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்து தான் இவங்களுக்கு முதல் படத்தோட வாய்ப்பே கிடச்சிருக்கு. 2016 கன்னடத்தில் ரிலீஸ் ஆன கிரிக் பார்ட்டிங்கிற இவங்களோட முதல் படமே செம்ம ஹிட் ஆகுது. சலோ மூவி மூலமாக தெலுங்கில் இன்ட்ரடக்ஷன் ஆனாலுமே விஜய் தேவர்கொண்டா அவர்களோட நடித்த கீதா கோவிந்தம் படம் இவங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். அதுலேயும் இன்கேம் காவாலே சாங்கில் இவங்களோட எக்ஸ்பிரஷனுக்கு மயங்காத ஆளே கிடையாது. கார்த்திக் அவர்கள் கூட நடித்த சுல்தான் படம் மூலமாக தமிழுக்கு இன்ட்ரடக்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அமிதாப் பச்சன் கூட குட் பைங்கிற படம் பாலிவுட் வரைக்கும் போயிருக்காங்க. புஷ்பா படத்தில் ஸ்ரீவல்லியா வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் சாமின்னு ஆட வச்சாங்க. ராஷ்மிகா அவர்களோட வாழ்க்கையில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா அவங்களோட காதல் கதை. ஆரம்பத்தில் ரக்ஷித் ஷெட்டியோட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் சில காரணங்களால் அது நின்று போச்சு. அதுக்கு அப்புறமா பல வருஷமாக விஜய் தேவர்கொண்டா அவர்களோட காதலில் இருக்காங்கன்னு கிசுக்கப்பட்டுச்சு. கடைசியாக 2026 பிப்ரவரி 26 உதய்பூரில் ரொம்ப சிம்பிளாக அதே போல் ரொம்பவும் அழகாகவே விஜய் தேவர்கொண்டா அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போது இவங்களை ரசிகர்கள் அன்பா விரோஷ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவங்களுக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சிருக்கு. அதுலேயும் பல மொழிகளில் இவங்க பேசுவாங்க. கன்னடம், தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லையுமே இவங்களே டப்பிங் பேசுவாங்க. 4 சைமா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஃபில்ம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2024 ஃபார்ப்ஸ் இந்தியாவோட 30 அண்டர் 30 பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண பெண்ணாக ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியாவோட டாப் ஹீரோயினாக உயர்ந்திருக்கிற ராஷ்மிகாவோட இந்த பயணம் உங்களால் கனவு காண முடிஞ்சால் அதை சாதிக்கவும் முடியும்னு நிரூபிச்சிருக்கு. ராஷ்மிகாவோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.